அனைவருக்கும் வணக்கம். 21ஆம் சங்கீதத்தின் இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இது ஏதோ ஒரு பழைய காலத்து கவிதை இல்லைங்க. மனிதனுடைய உண்மையான மகிழ்ச்சி, இறைவனின் மாபெரும் வல்லமை, அப்புறம் எதிர்காலத்துக்கான நம்பிக்கை, இது எல்லாத்தையும் பத்தின ஒரு அற்புதமான தொகுப்பு தான் இது. இதை உற்று நோக்கினா நிறைய சுவாரஸ்யமான உண்மைகளை நம்மளால பார்க்க முடியும். வாங்க நேராகவே விஷயத்துக்குள்ள போயிடலாம். சரி, இன்னைக்கு நம்ம என்னென்ன பார்க்க போறோம்னு ஒரு சுருக்கமான வரைபடத்தை பார்த்துடலாம். முதல்ல சங்கீதம் 21ஓட கட்டமைப்பு, அடுத்து இரட்டை குறிப்பிடல் விதி பத்தி பேச போறோம். மூணாவதா வெற்றியும் நன்றியும், நாலாவதா ரட்சிப்பும் எச்சரிக்கையும், இறுதியா எதிரிகளும் ஜெபமும். இந்த வேதத்திலிருந்து வாழ்க்கைக்கு அப்படிங்கிற பயணம் வெறும் மேலோட்டமானதா இருக்காது, ரொம்பவே ஆழமானதா இருக்கும். முதலாவது பகுதி சங்கீதம் 21இன் கட்டமைப்பு, அதாவது இந்த வேத பகுதியோட வரைபடம்னு சொல்லலாம். இப்போ இதுல ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த சங்கீதத்துல இருக்கிற 13 வசனங்களும் எவ்ளோ நேர்த்தியா 3 பகுதிகளா பிரிக்கப்பட்டிருக்குங்கிறது தான். 7 வசனங்களை எடுத்துக்கிட்டா கர்த்தரும் அரசரும் அப்படிங்கிற கருப்பொருள்ல துதியும் மகிழ்ச்சியும் வெளிப்படுத்துது. அடுத்ததா 8லிருந்து 12 வரை உள்ள வசனங்கள் எதிரிகளின் அழிவு அப்படின்னு ஒரு கடுமையான எச்சரிக்கையே தருது. கடைசியா 13ஆம் வசனம் ஜெபமும் துதியும் அப்படின்னு ரொம்ப அழகா நிறைவடைகிறது. இத படிக்கிறவங்களுக்கு இது ஒரு தெளிவான வழிகாட்டி மாதிரி செயல்படுது. முதல் வசனத்தை கொஞ்சம் கவனிச்சு பாருங்களேன். இதுல ஒரு மிக முக்கியமான கருத்து இருக்கு. ஒரு அரசரோட உண்மையான சந்தோஷத்துக்கு காரணம் அவருடைய படைபலமோ இல்ல அவருக்கு இருக்கிற அதிகாரமும் கிடையாது. தேவன் கொடுக்கிற அந்த ரட்சிப்பு மட்டும்தான் அவருடைய மாபெரும் மகிழ்ச்சிக்கு காரணம் அப்படின்னு இந்த உரை ரொம்ப தெளிவா சொல்லுது. ரட்சிப்பு இல்லாம வெறும் வல்லமை மட்டும் இருந்தா அதுல எந்த அர்த்தமும் இல்ல, அது உண்மையான சந்தோஷத்தையும் தராது. இதுதான் இதோட ஆழமான தத்துவம். அடுத்ததா நம்ம இரண்டாவது பகுதிக்கு வருவோம். இரட்டை குறிப்பிடல் விதி, அதாவது இரட்டை பார்வை உருவகம். இந்த இரட்டை குறிப்பிடல் விதி அப்படின்னா என்ன? ரொம்ப எளிமையா சொல்லணும்னா, ஒரு லென்ஸ் வழியா 2 பிம்பங்களை பார்க்கற மாதிரி கற்பனை செஞ்சுக்கோங்க. முன்னாடி தாவீது அரசரும் பின்னாடி கிறிஸ்துவும் தெரியறாங்க. இந்த சங்கீதத்துல சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் தாவீதோட வாழ்க்கையில ஒரு குறிப்பிட்ட அளவுல தான் நிறைவேறுச்சு. ஆனா கிறிஸ்துவுக்குள்ள இது முழுமையா நிறைவேறுது அப்படின்னு இந்த உரை சொல்லுது. மத்தேயு 16ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலையும் இதே மாதிரி ஒரு உதாரணம் இருக்கிறத மூல உரை சுட்டிக்காட்டுது. இது உண்மையிலே ஒரு அருமையான ஒப்பீடு. ஒரு பக்கம் தாவீது அரசர், அவருடைய வாழ்க்கையில இந்த வார்த்தைகள் ஒரு வரலாற்று நிகழ்வா கொஞ்சமா மட்டுமே நிறைவேறியிருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் மேசியாவாகிய கிறிஸ்து, அவருடைய வாழ்க்கையில இது ஒரு முழுமையான நித்தியமான நிறைவேற்றத்தை குறிக்குது. ஒரு தீர்க்க தரிசனத்தோட 2 பரிமாணங்களை இது எவ்வளோ அழகா விளக்குது பாத்தீங்களா? மூன்றாவது பகுதி வெற்றியும் நன்றியும், அதாவது ஆசீர்வாதங்களின் மூலத்தை அறிந்து கொள்ளுதல். பொதுவா மனிதர்களாகிய நாம ஒரு வெற்றியோ அல்லது பதவியோ அடையும் போது அது நம்மோட சொந்த திறமையால தான் கிடைச்சதுன்னு பெருமைப்படுறது சகஜம்தானே. ஆனா தாவீது அரசர் அப்படி இல்ல. அவர் பெற்ற ஆசீர்வாதங்கள், பொற்கிரீடம், நீண்ட ஆயுள், இப்படி எல்லாமே இறைவனால மட்டுமே கிடைச்சது அப்படிங்கறத அவர் முழுமையா உணர்ந்திருந்தார். இதை பற்றி 1 கொரிந்தியர் 4:6-7 வசனங்களை இந்த உரை மேற்கோள் காட்டுது. நம்ம வாழ்க்கையில உள்ள எல்லா நன்மைகளுமே கர்த்தரால் வந்ததுதான். அதனால நாம எப்பவும் ஒரு ஆழமான நன்றி உணர்வோட வாழணும் அப்படிங்கறத இது வலியுறுத்துது. அடுத்ததா 4வது பகுதி ரட்சிப்பும் எச்சரிக்கையும். இங்க விசுவாசத்தின் அவசரத்தை பத்தி பார்க்க போறோம். இந்த இடத்துல கொஞ்சம் ஆழமா கவனிக்கணும். 9ஆம் வசனம் இறைவனோட கோபத்தை அக்கினி சூளை என்னும் அழிவு என்னும் உருவகப்படுத்துது. அதே சமயம் புதிய ஏற்பாட்டுல மத்தேயு, மார்க் நற்செய்திகள்ல கிறிஸ்து நேரடியாகவே கொடுத்த நரகத்தின் கொடூரம் பத்தின எச்சரிக்கைகளோட இந்த உரை அதை நேரடியாக தொடர்பு படுத்துது. இது உண்மையிலேயே ஒரு கடுமையான அழிவின் சித்திரத்தை நமக்கு ரொம்ப அழுத்தமா முன்வைக்குது. சரி, இந்த கடுமையான எச்சரிக்கையிலிருந்து நம்ம தப்பிக்க என்னதான் வழி? இந்த உரை 3 தெளிவான நடைமுறைப்படிகளை நமக்கு கொடுக்குது. முதலாவது, நாம இந்த உலகத்துல வாழும்போதே ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளணும். 2வது, கர்த்தரோடு ஒரு நிலையான உறவுல வாழணும். 3வது, ரொம்ப முக்கியமான விஷயம், மற்றவர்கள் அந்த அழிவுக்கு செல்லாதபடி நம்மால முடிஞ்ச உதவிகளை நாம செய்யணும். அதனால இது வெறும் எச்சரிக்கை மட்டும் கிடையாது, இது நாம செயல்படுறதுக்கான ஒரு அழைப்பு. இப்போ நாம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். பகுதி 5 எதிரிகளும் ஜெபமும். இதுதான் நம்ம இறுதி நிலைப்பாடு. இதுல கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, சில நேரங்கள்ல கர்த்தருக்கும் அவருடைய மக்களுக்கும் எதிரா செயல்படுறவங்க மிகப்பெரிய வெற்றி அடைகிற மாதிரியும் தொடர்ந்து முன்னேற மாதிரியும் நமக்கு தோணலாம். ஆனா அது வெறும் மாயை தான். 11-12ஆம் வசனங்களின்படி அவர்கள் எவ்வளவுதான் தீமை செய்ய நினைச்சாலும் அவங்களுடைய முயற்சிகள் எல்லாமே ரொம்ப சீக்கிரத்துல தோல்வி அடைஞ்சு போகும் அப்படிங்கிற ஒரு உறுதியான நம்பிக்கையை இந்த உரை வழங்குது. இந்த அலசலின் இறுதியா ரொம்பவே சிந்திக்க தூண்டுற ஒரு கேள்வியோட நான் இதை நிறைவு செய்றேன். எதிரிகள் அழிவாங்க அப்படின்னு இந்த உரை சொன்னாலும் கடைசியா அது நமக்கு ஒரு மிகப்பெரிய சவாலை முன்வைக்குது. நம்ம கூட போராடுறவங்களுக்காகவும் நம்ம துன்புறுத்துறவங்களுக்காகவும் நாம ஜெபிக்கிறோமா?
அவங்களுடைய முயற்சிகள் தோல்வியடைந்து அந்த தோல்வியின் மூலமா அவர்கள் கிறிஸ்துவை கண்டறியணும் அப்படின்னு நாம ஊக்கமா வேண்டிக்கிறோமா? எதிரிகளின் அழிவை ஒரு ஆவிக்குரிய ஜெபமா மாத்துல இந்த சிந்தனை உண்மையிலே வியப்பா இருக்குல்ல? இத பத்தி கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பாருங்க. இந்த விளக்க உரை உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். மீண்டும் இதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான தலைப்புல நாம சந்திக்கலாம்.